ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க இல்லையா? உங்களுடைய ஃபேஸை பார்க்கும்போதே சும்மா 1000 வாட்ஸ் லைட் அப்படி எருது எனக்கு தெரியுது. ஸோ அதாவது எல்லாருக்குமே என்ன, அந்த வேலுமுருகன் அன்னைக்கு பேசுகிற பேச்சுக்கு தரமான பதிலடியை இந்த தங்கைகள் கொடுப்பாங்களா, தாய்மார்கள் கொடுப்பாங்களா அப்படிங்கிறத ஆவலாக எதிர்பார்த்தே இருக்கும். ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா நான் காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் ஒரு தாய் கொடுத்த தரமான பதிலடியை பற்றி பேசியிருந்தேன். ஆனால் ஒரு தங்கை கொடுத்த ஒரு தெரியான ஒரு பதிலடியை பேச மறந்துட்டேன். சும்மா வேலுமுருகனை சும்மா கிழிச்சு தொங்க விட்ட அந்த தங்கைக்காகவே இந்த ஸ்பெஷல் வீடியோ, அண்ணனுடைய ஸ்பெஷல் வீடியோ. அந்த அண்ணனுக்காக அந்த தங்கை பேசுனாங்க, இந்த தங்கைக்காக இந்த அண்ணன் பேசுறேன். அதாவது வேல்முருகன் என்ன ஒரு ஆபாசமா கொச்சையா விமர்சிச்சார்ல, அதுக்கு நாம பயிர் கொடுக்கிறதையோ இல்ல தளபதி விஜய் அவர் தமிழை வச்சுக்கிறத சேர்ந்த தோழர்கள் மற்றவங்க பயிர் கொடுக்கிறதையும் அந்த பரிசு பொருட்கள் வாங்க வரக்கூடிய அந்த மாணவ செல்வங்கள் இருக்காங்கல்ல, அந்த தங்கைகள் அவங்க கொடுத்தாதான் அது சரமான ஒரு சிறப்பான சம்பவமா இருக்கும். அதைத்தான் நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அதைத்தான் அந்த தங்கை பண்ணியிருக்காங்க, சரியா கொடுத்தாங்க. ஸோ அந்த தங்கச்சி அப்படி என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது ரீசெண்டாக இப்போ நான் வந்து சோசியல் மீடியாவில் வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவில் விஜய்ங்கிறவங்க பார்த்தீங்கன்னா அப்படி மாணவிகளுக்கு பரிசு கொடுக்குற பேரில் தோல் மேலே கை போடுறாரு, கெட்டி பிடிக்கிறது, முத்து கொடுக்க அப்படிங்கிற மாதிரி ஆபாசமாக வச்சு அதை விமர்சித்து சில பேர் பேசியிருந்தாங்க. அது ரொம்ப தவறு, கண்டிக்கத்தக்கது. நாங்கள் வந்துட்டு அவரை அப்பாவாகவும் அண்ணனாகவும் உயிருக்கிறோம் பார்க்குறோம். நாங்கள் அவரோட உயிரை நேசிக்கிறோம். அதில் என்ன தவறு இருக்கு? உங்கள் வீட்டு பிள்ளை இப்படி பரிசு வாங்கினா நீங்கள் இப்படி பேசுவீங்களா? நீங்கள் பேசுறது ரொம்ப தப்பு, கண்டிக்கிறோம் அதை அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் டச்சா அந்த மைக்கை கொடுக்கும்போது தேங்க்யூப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கொடுத்துச்சு. அந்த கியூட் அந்த சின்ன பொண்ணு, அதை அவருக்கு அந்த ஒன்று போதுங்க. அவரோட மனசுல என்ன, விஜயோட மனசுல மற்றவங்க இப்போ நாம பேசுறது மற்றவங்க பேசுறதெல்லாம் அவர் கொடுக்குற பயிரோடைய யாரை வச்சு அந்த ஆள் அவ்வளோக்குள்ள கொச்சை விமர்சனம் பண்ணாரோ அவருக்கு ஒரு மூஞ்சில கரிய பூசுற மாதிரி ஒரு செருப்படி பதில அந்த மாணவி அந்த மேடையில எல்லாருக்கும் முன்னாடியும் அது விஜய் அவர்களை பக்கத்துல வச்சுக்கிட்டே சொல்லிச்சுல, அது வேற லெவல். அவருக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். குறிப்பு அந்த மாணவி அப்படி கெட்டி பிடிச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டாரு விஜய் அவர்கள். அதை அவருடைய முகத்திலே பார்க்க முடிஞ்சு. ஸோ இதாங்க, இதை விட வேற என்னங்க இருக்கு? ஸோ தளபதி விஜய் அவர்கள் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பாரு, இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட்டை பற்றி மௌனம் செலுத்தும் போது அடுத்த நொடி நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க, இதில் என்னங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் உண்மை. அடுத்த நொடி நிச்சயமில்லாத வாழ்க்கை. இல்லை அடுத்தவங்களை காயப்படுத்தி அடுத்தவங்களை விமர்சனம் பண்ணி எதுக்கு இது? அவர் ஏதோ அவருக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை பண்ணுறாரு, அது அவருடைய அரசியலாகவே இருக்கட்டுமே. அதில் என்ன அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோக்குள்ள தேவைப்பட்ட நீங்களும் அதே மாதிரி இல்லை வேற விதமாக ஏதாவது ஒரு நல்லது பண்ணி மக்கள்கிட்ட பேர் வாங்கணும்னு முயற்சி பண்ணுங்களேன். அது தவறு கிடையாது, அது ஒரு போட்டியாக எடுத்துக்கலாம். ஆனால் பொறாம பிடிச்சி அதை போய் கொச்சை விமர்சிக்கிறது, தமிழ்நாட்டிலே இந்த மாதிரி கொச்சத்தனமாக விமர்சித்தா யாரையும் நான் பார்த்து கிடையாது. ஸோ அதுக்கு உண்டான பதிலடியை அவரே இப்போ வாங்கிட்டார் அந்த சின்ன பிள்ளைங்க வாயால். இதை விட வேற என்ன வேணும்? ஸோ இதுக்கப்புறம் அந்த வேலுமுருகனுக்கு வேற எந்த விதமான தண்டனைகள் கிடைச்சாலும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக தெரியாது. அந்த சின்ன குழந்தைங்க வாயெல்லாம் ஒரு தரமான பதிலை கொடுத்துச்சுல்ல அவருக்கு, அதுவே பார்த்தீங்கன்னா மிகச்சிறப்பு. ஸோ அது மட்டும் இல்லை, இன்னொரு தாயார் ஒருத்தவங்க வாங்கி என்னுடைய பொண்ணு இந்த இடத்துல வந்து நிற்கி இன்னைக்கு அவர் கையில் பரிசு வாங்குறத நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அவர் எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கள்ளங்கபடம் இல்லாமல் என் அண்ணன் என் பிள்ளை கொடுக்கறத நான் எப்படி பார்ப்பேன் அதே மாதிரி தான் பார்க்குறேன். அவர் தாய்மாமன் மாதிரி அன்பு அரவணைப்பு எல்லாமே அவருக்கு இருக்கு. ஸோ அவரை பரிசு கொடுக்கறதுங்க யாரும் தப்பாக பேசக்கூடாது அப்படின்னு கண்டிச்சு அவங்களும் பேசுனாங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது இந்த அதாவது தமிழ்நாட்டில் உள்ள தாய்மார்கள் உள்ளத்துல தளபதி விஜய் அவர்கள் எப்படி குடியேறிக்கான்னு பாருங்க. ஸோ தளபதி விஜயோடைய எதிரிகளை தளபதி விஜய் அவர்கள் மீட் பண்ணணும், அவங்களுக்கு எதிர்க்கணும் அவசியமே கிடையாது. தமிழ்நாட்டில் உள்ள தாய்மார்களே பார்த்துப்பாங்க பொழுது. ஸோ ஏன்னா பேசிக்காவே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அதாவது தமிழ்நாட்டிலேயே தளபதி விஜய் அவர்கள் தான் பெண் ரசிகர்கள் அதிகமான பேர். அதாவது நீங்க எந்த வேற டாப் ஹீரோவையும் எடுத்துடுங்க, யாருக்குமே பெண் ரசிகர்கள் அதிகமாக இருக்க மாட்டாங்க. தளபதி விஜய் அவர்கள் தான் அதிகமான அளவில், அதாவது ஆண் ரசிகர்களுக்கு நிகராக ஆண் ரசிகளை விட அதிகமாக பெண் ரசிகர்கள் உண்டு. ஸோ பெண்கள் மனசுல ஒரு அண்ணனாக, ஸோ ஒரு பிடிச்சவரா, ஒரு அன்புக்குரியவரா நிறைய மனசுங்களை வந்து இடம் பிடிச்சிருக்காரு. ஸோ இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாணவி வராங்க, அவங்க சொல்றாங்க இப்போ நிறைய பேர் தளபதி விஜய் இந்த ஃபங்க்ஷனை கொண்டாடுறது இப்படி பரிசுகள் கொடுக்கறத விமர்சனம் பண்றாங்க. என்ன இப்போ என்ன பெருசாக இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் ஆதரவு பண்றாரு அப்படின்ட்டு. ஆனால் 20 வருஷத்துக்கு முன்னாடியே எங்க அம்மாக்கே அட்வைஸ் பண்ணது எங்க அண்ணா தான் தளபதி விஜய் அப்படின்னு பெருமையாக சொல்றாங்க. அதை சொல்லும் போது அவர் அப்படியே ஆச்சரியம் பார்க்குற விஜய் அவர்கள். என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய தாய், இந்த மாணவியோட தாயார் பக்கத்தில் நிற்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்கூலை கட்டடிச்சுட்டு விஜய் அவர்களை பார்க்கறதுக்காண்டி போயிருக்காங்க. ஸோ அப்பா அவர் அட்வைஸ் பண்ணியிருக்காரு, ஏமா என்ன எப்போ வேணா பார்க்கலாம், படிப்பு தான் முக்கியம், போய் படிப்பை பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் பிள்ளைக்கு சொல்லி அன்னைக்கு அந்த பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா படிச்சு அந்த இடத்துல வந்து நின்று பரிசு பொருள் வாங்கும்போது தாய்க்கு வந்து பெருமையா இருக்கு. ஸோ நாம நேசிச்ச ஒருத்தர் கையால நம்மளுடைய பிள்ளை வந்து பரிசு பொருட்கள் வாங்குறது, இந்த அன்பெல்லாம் இந்த எச்சைகளுக்கு எங்கே தெரியும்? இதெல்லாம் சொல்லி புரிய முடியுமா? ஏங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்படத்தில் ஒருத்தர் நடிகரை பார்க்காங்கன்னா அவங்க மனசுல என்னெல்லாம் தோணுதோ அந்த கதாபாத்திரம் வரும்போது நம்மளுக்கு மனசுல பிடிச்ச ஒரு கேரக்டர் ஒரு கதாபாத்திரம் வரும்போது அதை வந்து அன்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரியம் இது எல்லாருக்கும் இருக்கும். அதாவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அளவு கடந்த ஒரு பாசம். இது வந்து ரத்த சம்பந்தம் கிடையாது.
புரிஞ்சுக்கிடணும். இதை போய் கொச்சப்படுத்துற வித மாதிரி அவர் போய் தோல்ல அவர் பொது மேடையில 1,00,000 கோடிக்கணக்கான பேர் பார்த்துட்டு இருக்க ஃபங்க்ஷன்ல அவர் எவ்வளவு பெரிய மனுஷன். அவர் வந்து பாத்தீங்கன்னா கைப்போட்டு தோல்ல கை அவர் என்னத்த சொல்ல உங்களுக்கு என்ன வலிக்குதுன்னு கேட்கிறேன். இன்னைக்கு செஞ்சாங்களா திருப்பி தரமான செய்தியா இருக்கா? தமிழ்நாட்டு பெண்கள் தான் இவங்களாம் யாரு? இவங்களும் அதே கண்ணகி வழி வந்த பரம்பரையில் உள்ள தமிழ் பெண்கள் தான். திருப்பி செஞ்சாங்களா? உங்களுக்கு என்ன பேச்சுன்னு கேட்கிறேன். இதே உங்க வீட்டு பிள்ளையா தான் இப்படி பேசிக்கலாம் அந்த மாணவி கேட்டுச்சுல, அந்த ஒரு கேள்விக்கே வேல்முருகனுக்கு அவ்வளவுதான் நாண்டுட்டு நினைச்சு அப்படிதான். இதுக்கு மேல யார் பதில் சொல்லணும், என்ன பதில் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? சரியான பேச்சு. ஸோ அதுக்கப்புறமா இந்த பதிலடியெல்லாம் அதை பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம். நான் இன்னொரு விஷயத்தை பத்தி முக்கியமா பேச நினைக்கிறேன். தளபதி விஜய் அவர்களை பார்க்கும்போது எப்பா ஆனா சாமி நம்மளால முடியாதுப்பா, இவ்வளோ பொறுமையாலாம் நின்று ஒரு பரிசு பொருட்களை கொடுக்குறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு என்னுடைய வாழ்நாள் இப்படி ஒரு அரசியல் தலைவரை நான் பார்த்ததே கிடையாதுங்க. நீங்க இப்போ நம்ம வந்து ஒரு தொகுதிக்கு 2-4 பேர்னா எத்தனை பேர் வரிசையா வந்துறாங்க. அதுல நின்று அவர் கையாலேயே அந்த பொன்னாடியை போர்த்தி அந்த சாதிகளை கொடுக்கணும்னு நினைக்காரு, பரிசு பொருள் கொடுக்கணும்னு நினைக்காரு. அதுல இடையில வர்றவங்க எல்லாம் ஒருத்தங்க மைக்க வைங்க நாங்க பேசுறோங்கிற பேர்ல பேசும்போது அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சலிப்படையாம நின்று பொறுமையா கேட்டு முகம் சுளிக்காம அவங்கள அப்படி சந்தோஷமா வரவேற்று அனுப்பி வைக்கணும்ல, அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? பரிசு பொருள் கொடுக்கறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. எனக்கு இப்படி நின்று பொறுமையா நின்று அந்த மனுஷன் இந்த நிகழ்ச்சியை அப்படியே நடத்துறாருல, அந்த முகம் சுளிக்காம தோன்றுலாம அவருக்கு எவ்வளவு கால் வலிக்கும். சாதாரணமா நம்மளே பாத்தீங்கன்னா ஒரு 8 மணி நேரம் வேலை பார்த்துட்டு இருக்கோம்னா எப்படி அது இடையில பிரேக் எடுப்போம். ஆனா நீங்க பாத்துட்டே இருப்பீங்க லைவ்ல ஓடிட்டு இருக்கு. ஸோ அவ்வளவு பொறுமையா நின்று அதுவே ஒரு தனி குணங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சும்மா வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து எல்லாரும் நடிக்கிறாங்க, இவர் வந்து அரசியலுக்காண்டி பண்றாரு, இவரு ஆதாயத்துக்காண்டி பண்றாரு. எங்க அவருக்கு என்ன தேவையா? அவருக்கு இருக்கிற கோடிக்கணக்கான பணத்துக்கு நீங்கெல்லாம் பாத்தீங்கன்னா உச்சத்துல இருக்கிற நடிகர்லாம் அந்த ஷூட்டிங் டைம்ல என்ன மாதிரி அளப்பை விடுப்பா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏசியில வந்து கூலா உட்காந்துக்கிட்டு அவர் சொன்ன டைமுக்கு போய் நடிக்கலாம். அந்த இடத்துல தான் இப்ப அவர் இருக்காரு. அவருக்கு கொஞ்சம் டயர்டா இருக்குன்னா வேண்டாம் கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ அப்படிலாம் ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க ஒரு மனுஷன் அதுல இருந்து இந்த அரசுக்குள்ள வந்து இப்ப இந்த மாணவர்களை தேடி இப்படி பரிசுகள் கொடுத்து இந்த ஊக்குவிக்கிறதுங்கிறது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நினைச்சவங்கலாம் வராது. இதெல்லாம் ரொம்ப நாள் ஒருத்தர் மனுஷனுடைய ஒரு எண்ணங்கள், ஒரு கனவு. நாம வந்து பாத்தீங்கன்னா இந்த நாட்டை ஆளணும், இந்த மக்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் அவருடைய சிறு வயதுல இருந்தே அவர் மனசுக்குள்ள வேறுண்டு இருக்கு. புரியுதுங்களா? அதுதான் இப்போ மரமா அப்படி வளர்ந்து நிற்கி. ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிளேயர் எடுத்து வந்து அவரை வந்து ஏதாவது சொன்னோன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பின் அடிச்சிருவாரு, பேக் அடிச்சிருவாரு, அவரை நம்ம இப்படி பயங்காட்டிடலாம், அவர் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாக்காரர் தானே, இப்படிலாம் பண்ணால் அவர் திரும்ப சினிமா நடிக்க போயிடுவாரு. கனவுலையும் நினைக்காதீங்க. அந்த மனசுலாம் ரொம்ப அழுத்தமானவர், அதிகமாக பேச மாட்டார், ஆனால் செயலை காட்டுவார். எனக்கு தெரிஞ்சு இன்னும் நிறைய தரமான சம்பவங்கள்லாம் அவர் வச்சிருக்காரு. அது ஒன்று அது நடக்கும்போது வேற லெவலில் இருக்கும். தமிழ்நாடு இல்லை, இந்தியா முழுக்க அவர் அரசியல் பண்ண போறாரு. எனக்கு அவருடைய அந்த அழுத்தமான அவருடைய பேச்சிலே அதிகமாக காட்ட மாட்டேங்கிறார், ஆனால் செயலில் காட்டுறா தெரியுமா, அது வேற லெவலில் இருக்கு. அதனால தான் இங்க கூடிய எதிரிகள்லாம் இவர் எப்படி கெஸ் பண்ணனே அவரால், அதாவது இவர் எப்படி வந்து ஏதாவது கோவப்படுத்தலாம் அப்படின்னு அவங்களுக்கு திடறி கிடக்காதுங்க. இவர் எப்படி எதை பண்ணா இப்படி பண்ணா கோவப்படுத்துவாரோ, இதை பண்ணா டென்ஷன் ஆகி அவர் வாயில இருந்து ஏதாவது வார்த்தையை பிடிக்கலாமா? நீங்களாம் தலைகளே தண்ணி குடிச்சாலும் அவரெல்லாம் டென்ஷன் பண்ண முடியாது. அவர் நினைக்கணும் அவர் யார் எதிரி நினைச்சாரோ அவர் தான் அவருக்கு எதிரியே தவிர கண்டவெல்லாம் அவருக்கு எதிரியாக முடியாது. ஸோ அது இந்த இடத்துல நான் தெளிவுபடுத்த நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, இப்போ தளபதி விஜய் அவர்கள் இந்த கொடுக்குற இந்த பரிசு பொருட்கள் வாங்குற மாணவிகள் இருக்காங்கல்ல, அவங்க எந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க இருப்பாங்கன்னா விஜய் அவர்களை மட்டுமே கொண்டாடக்கூடிய, விஜய் அவர்களை மட்டுமே பிடித்த, விஜய் அவர்கள் கட்சியை சேர்ந்தவங்க மட்டுமே கிடையாது. தமிழ்நாட்டில் உள்ள அதிகமான மதிப்பெண்கள் எடுத்த அந்த மாணவர்கள் தான் கூட்டு பண்றாரு. அப்படிங்கும்போது அவங்களுடைய பெற்றோர்கள்லாம் வேற வேற கட்சியில் இருக்கலாம்ல, வேற வேற கட்சியில பயணிச்சுட்டு இருக்கலாம், அந்த இதுக்கு ஓட்டு போட்டுருக்கலாம். ஸோ அப்படிதான் இன்னைக்கு ஒருத்தர் வந்து மைக்க பிடிச்சி பேசுறாரு, அவர் அண்ணா திமுக கட்சி சேர்ந்தவரா, அவர் பயங்கரமா பேசுறாரு. அதே மாதிரி விஜயகாந்த் கட்சி சேர்ந்த ஒருத்தர் வந்து பேசுறாரு. ஸோ இப்படி இப்ப இங்கே நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ இந்த இடங்கள்லயே உங்களுக்கு வந்து பார்த்தா தளபதி விஜய் தான் ஜெயிக்கணும், நாங்கள் அவங்க தான் ஓட்டு போடணும்னு சொல்றாங்கன்னா இன்னும் எத்தனை கோடி மக்கள் வெளியில இருந்து பார்த்துட்டு இருக்காங்க இந்த நிகழ்ச்சியை. அப்ப அத்தனை கோடி பேர் மனநிலையும் தளபதி விஜய் அவர்கள் நச்சுமி பஞ்சிருப்பாரா? ஸோ இது ஒரு தரமான சம்பவம் இல்லையா? அதனாலதான் இந்த நிகழ்ச்சியை களங்கப்படுத்தணும், இதை வந்து கொச்சைப்படுத்தும், கேவலப்படுத்தி இதை விமர்சனம் பண்ணா இதுக்கு எதிராக யாராவது நம்ம திரண்டு வந்து ஆமா இது இப்படி பண்ணக்கூடாது அப்படி ஏதாவது நொட்ட சொல்லி அதை வந்து இனிமேல் அடுத்த விட நடத்தக்கூடாது அடுத்தப்பல அப்படிங்கிறக்காண்டி தான் இங்க உள்ள சில தற்குறிங்க வந்துட்டு அதை விமர்சனம் பண்ணி நாங்க தமிழர் பண்பாடு, நாங்க தமிழர், அதாவது கண்ணை வழிவழிந்தா நாங்க வந்து இப்படிதான் இருக்கணும் பெண் பிள்ளைகள். ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ காப்பிரைட்ஸ் வாங்கி வச்சிருக்க மாதிரி ஏதோ தமிழர் பண்பாட்டுக்கு, மற்றவங்களுக்குலாம் வந்து தமிழர் பண்பாடு என்னன்னு தெரியாதுல்ல, நாங்களாம் அமெரிக்காவில வந்தவங்க என்னத்த சொல்ல. ஸோ நாம இப்படி வந்து பார்த்தீங்கன்னா பயிர்ந்து கொடுக்கறத விட அந்த தங்கைகள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைக்கை பிடிச்சி பேசுறாங்களா சின்ன சின்ன பிள்ளைங்க. ஸோ அது வந்து சிறப்பாக இருந்துச்சு, தரமான ஒரு பயிரியா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்த உடனே போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட பேசணும், அடுத்தடுத்த வீடியோ போடணும் தோணிட்டே இருக்கு. நான் என்ன பண்றது,
ஸோ அதனால நான் திரும்ப அடுத்த இடத்துல வீடியோ போட்டே இருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க. இன்னைக்கு அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது யார் யாரெல்லாம் தரமான ஒரு பதிலடி கொடுத்தா அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அந்த பேர்ல அந்த சகோதரியெல்லாம் மென்ஷன் பண்ணி கமெண்ட்ல பதிவு போடுங்க. ஸோ நான் ரிப்ளை பண்ண தயாரா இருக்கேன். பாய்.